சில நேரங்களில் தலைப்பு கரடுமுரடாக இருக்கும். நாம் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறோம், அப்படி தலைப்பு வைக்கக்கூடாது. வரிக்கு வரி நான் படித்து பார்ப்பேன், தலைப்புகளை மாற்றுவேன், வாக்கிய அமைப்புகளை மாற்றுவேன். நேரம் ஒதுக்க முடியாது, அதற்காக அவர் கிடப்பார். என்னிடத்திலே கட்டுரைகளை வாங்குவதற்கு அவர் இல்லாமற் போனால் அதனால் அமைப்பாய் திரள்வோம், மறுபடியும் வரவில்லை. அதுதான் உண்மை. 58 கட்டுரைகளையும் அவர் என்னிடம் போராடி போராடி வாங்கித்தான் பதிப்பித்தார். இடையிலே அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு தமிழ்மண் பணிகளை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார். மனைவியையும் கூட அழைத்துக் கொண்டு போய்விட்டார். ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை, அந்த பணிகளை அப்படியே விட்டுவிட்டார். வருத்தம் அரசியலில் இருக்கத்தான் செய்யும். எல்லோரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. சொன்னால் கேட்டுக்கொள்வார் திரு வன்னியரசு என்ற நம்பிக்கையிலே நான் சில முடிவுகளை எடுத்தேன். தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கே வட மாவட்டங்களில் சீட்டு கொடுக்க முடியாது, 1-2 பேர் என்ற கணக்கிலே நான் 2011 அவருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை என்னால் தர இயலவில்லை. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. ஏன் ஈழத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போதே அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களின் இடத்திலே தொடர்பு கொண்டு பேசிய போது சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் முதலிலே பேசிவிட்டு அவரிடத்திலே கொடுத்தார். இதெல்லாம் நடந்த உண்மை. நாங்கள் இட்டுக்கட்டி பேச தெரியாது. புலிகளோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு வேறு எவருக்கும் இருந்திருக்க முடியாது. அது அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் தெரியும், அடுத்து வன்னியரசுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நாங்கள் என்ன செய்தோம் என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற குஞ்சு குலவான்களுக்கு தெரியாது. அவர்களெல்லாம் இப்போது பிறந்தவர்கள், வரலாறு தெரியாது. விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான உறவு, வன்னியரசு எந்த அளவுக்கு அதிலே ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். தோழர்களே, அப்போது நடேசன் தொலைபேசியிலே வந்தார். அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த தொலைபேசி சாதாரண தொலைபேசி அல்ல, சேட்டலைட் தொலைபேசி என்று சொல்வார்கள். தம்பி வன்னியரசு தான் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் நாங்கள் சாம்பலாகி விடுவோம் என்றுதான் பேச்சை தொடங்கினார் சேரலாதன். இங்கு இருக்கிற இயக்கங்களை எல்லாம் கடுமையாக திட்டி பேசினார். தலைவர்களின் பெயர்களை சொல்லி ஒருமையில் பேசினார். நாங்கள் சொன்னோமா அங்கே இந்திய அரசுக்கு எதிராக போராட சொல்லி, காங்கிரசுக்கு எதிராக போராட சொல்லி, ஏன் இப்படி இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு 5-6 தலைவர்களின் பெயரை சொல்லி கடுமையாக வசை சொற்களால் பேசினார். பேசிவிட்டு அண்ணன் பேச விரும்புகிறார், பிடியுங்கள் என்று நடேசனிடத்திலே கொடுத்தார். நடேசன் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர், நான் தலைவரின் அனுமதியோடு உங்களிடத்தில் பேசுகிறேன், நாங்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம், உங்களுக்கு சத்தம் கேட்பது கேட்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது யுத்தத்தில் அங்கு குண்டு வீசுறாங்க, அந்த குண்டு வீச்சு, அந்த யுத்தத்தில் எழுகிற இறைச்சல், இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டவர் சொன்னார், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி, நீங்கள் திமுக அணியிலேயே நீடிக்க வேண்டும், 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும், அந்த 2 பேரும் ஈழ உணர்வுள்ள வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் இன்னொரு தொகுதியில் வன்னியரசை நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார். இது உண்மை. அது அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என்னிடத்தில் தான் பேசினார்கள். ஆனால் நான் கட்சியில் சில புரோட்டோகால், எவ்வளவு நம்பிக்கையோடு தம்பி வன்னியரசு இருந்தாலும் கூட பைபாஸ் பண்ணி கட்சியிலே இருக்கிற மூத்த பொறுப்பாளர்களை தாண்டி வன்னியரசை விடவும் இன்னும் வலுவாக அந்த களத்திலே பணியாற்றக்கூடிய தகுதியுள்ளவர்கள் தேவை என்ற நிலையில் நான் அன்றைக்கு சில முடிவுகளை எடுக்க முயற்சித்தேன். ஆனால் அன்றைய நிலையிலே பொருளாதார நெருக்கடியால் வன்னியரசின் துணையோடு நான் அவருடைய கருத்தையும் கேட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தேன். அப்போதெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை.
ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு வருத்தம் நேர்ந்தது. அப்போதும் எனக்கு நம்பிக்கை அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் கிடைப்பது 8. ஆனால் 800 பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் 234 தொகுதி போதாது.